டெலிவிஷன் ஆக்டர் எங்களுக்கே அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இதோட ஜாஸ்தி தான். ஸோ இதை நம்ம தாங்கிக்கக்கூடிய இது இருக்கணும். இதனால் பல ஹர்டல்ஸ் வரும், அதை தாண்டி வந்தால் தான் சக்ஸஸ். இப்போ வந்து ஸ்ரீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு பேசிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் என்னென்னா என்னதான் இந்த ஃபீல்டில் இருந்தாலும் அது ஃபேக்குன்னா கூட we are human beings. ஓகே, அந்த கேமரா ஆன் ஆகும்போது நாங்கள் ஆக்டர்ஸ். பாட்டியை கொண்டு வந்து வச்சா கூட ரொமான்ஸ் பண்ண சொன்னால் பண்ணுவேன். நான் அந்த பொண்ணு கூட பண்ணேன், நீ பண்ணல அப்போ அது ப்ரொஃபஷன் இது ப்ரொஃபஷன் இல்லையா அப்படின்னு கேட்டேன். சரி, வாய்ப்பு இல்லாத நேரத்தில் எங்களுக்குலாம் மைண்ட் செட் வந்து பைத்தியம் சொல்லுவாங்க. தான் உண்மை. ஆனால் இப்போ இவங்க வேலையை இங்கே பார்க்குறாங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். அதுக்காக நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை, எங்களுக்குள்ள சண்டையே இல்லை அப்படின்னு சொன்னால் போய் சொல்லுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அண்டு தமிழ் சினிமாவை விட சீரியல்ஸில் எல்லோரும் இருக்கிற எல்லா வீட்டில் வந்து ரொம்ப பிரபலமாக பார்த்துட்ருக்குது சீரியல் தான். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு பெரிய சேனலில் இருக்கீங்க, அண்ட் நீங்களும் வந்து ஒரு பெரிய சேனலில் இருக்கீங்க. எப்படி டைம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது? ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு சீரியல் மூலமாக தான் ஒன்றா லைஃப்லேயே சேர்ந்தோம். ஸோ சீரியல் ஹஸ் பீன் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அண்ட் டைமுன்னு கேட்டால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து டைம் இல்லை. ஓகேவா, ஷூட்டிங்னு நம்ம தொழிலுக்கு நாங்கள் 2 பேருமே அந்த மைண்ட் வந்து ஃபஸ்ட் அதுக்கு தான் கொடுப்போம். பட் இதனால் வெளியே பார்க்குறவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே டிவி ஆர்டிஸ்ட்டு, அவங்க லைஃப் பயங்கர ஜாலியாக இருக்கும், ஃபேமஸ்ஸு. பட் அதுக்கு இன்னொரு சைடு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. வி ஜஸ்ட் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னும் போது அவங்களோட அந்த இன்னொரு சைடு தான் பார்க்கணுமே தவிர, இதில் ஏகப்பட்ட விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் நோ ரிக்ரெட்ஸ். ஏன்னா இந்த தொழில் இருக்கும் போது நம்ம இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி நம்ம இது ஒரு டெலிவிஷன் ஆக்டர் எங்களுக்கே அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இதோட ஜாஸ்தி தான். ஸோ இதை நம்ம தாங்கிக்கக்கூடிய இது இருக்கணும். இதனால் பல ஹர்டல்ஸ் வரும், அதை தாண்டி வந்தால் தான் சக்ஸஸ். இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ வருஷமாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நான் ஒரு ஆக்டராக இருக்கேன். அவங்க படம் பண்ணிவிட்டு இன்றைக்கி டெலிவிஷனில் இன்றைக்கும் பிஸியாக இருக்கோன்னா ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், கன்ஃபார்மாக வேணும். அது இல்லைன்னா கஷ்டம். ஆடியன்ஸ் சைடில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, மேடம் நீங்கள் டெய்லி சாரி போடுறீங்க, ஜுவல்ஸ் போடுறீங்க, அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கும். இதில் நான் பார்த்து மைனஸ் ஏதாவது எனக்கு வந்து இது ஒரு விஷயம் மைனஸாக எனக்கு தோணுது அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே வந்து பார்க்கும்போது விஷுவல் ட்ரீட் வந்து இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எங்கே போனாலும் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கலாம், சிவாஜி சார் அந்த மாதிரி டைமில் வந்து இருந்திருக்கலாம். பட் இப்போ போக போக வந்து எல்லாருமே கிளப் ஆகிட்டாங்க. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து பார்க்குறதில்ல. பட் ஃபேம்ன்றது சாதாரணமாக வந்து பேசிட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடினா இப்படி வருவாங்க, இப்போ வந்து ஸ்ரீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு பேசிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் என்னென்னா அவங்களோட அந்த ஸ்பான்டேனிட்டி, அவங்க ஸ்ரீ சார், ஷமிதா மேடம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட். அது இதெல்லாம் தான் ப்ளஸ். சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது, அவங்களுக்கே வந்து ஞாபகம் இருக்காது. அவங்க அந்த மாதிரி அந்த பியூராக இருக்கும், அந்த ட்ரூவாக இருக்கும் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். ப்ளஸ் இருக்கும்போது மைனஸ்ஸு டைம், இது ஃபேமிலிக்காக டைம் ஒதுக்குறது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சில பேர் வந்து த வே தே கிரிட்டிசைஸ் அது சம்டைம்ஸ் வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போய் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, இதனால தான் இப்படி ஆச்சு, அதனால தான் அப்படி ஆச்சு. பை மிஸ்டேக் அந்த வெளியில் க்ரௌட் ஷாப்பிங் போகும்போது ஏதோ குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டோன்னா அது வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, வெதர் இட் இஸ் மீடியா ஆர் ஹூஎவர் இட் இஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் ஆகும். அந்த டைமில் போய் இல்லை என் குழந்தைக்கு வந்து வயிற்று வலி வந்துச்சு அதனால தான் நான் அந்த பக்கம் திரும்பினேன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு காலையில் நான் என்ன பண்ணேன், ஸ்ரீ சாரை வந்து நான் இன்வைட் பண்ண போகிறேன், நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு. எப்படி எங்கள் மம்மி கேட்டாங்க, எப்படி ஃபேமிலியோட? ஆமாம் 2 பேர் அப்படின்னா எங்கள் அம்மா கேட்டாங்க, அவருக்கு கணக்கு போட்டோன்னா 5, 6, 7 நிறையா ஒய்ஃப் இருக்குன்னு, அப்போ எத்தனை பேர் வருவாங்க? ஸோ அவங்களோட மைண்ட் என்னென்னா, நீங்கள் சரி அடிக்கிற சீரியல் எல்லாமே வந்து உண்மையாகவே உங்களுக்கு ஒய்ஃப் அந்த லெவலுக்கு வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக ஒரு பக்கம் இருந்தாலும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பெரிய மைனஸ் தான். ஆமாம், சரி இப்படிலாம் இருக்குது.
எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனையே வராது, நாங்கள் ரொம்ப ஓப்பனாக எடுத்துப்போம் சார் அப்படிலாம் சொன்னாங்கன்னா சத்தியமாக போய் சொல்லாமல் இருப்பேன். சரி இவங்க என் ஒய்ஃப்னா நான் இன்னொரு பொண்ணு கூட வந்து ரொம்ப க்ளோஸாக நடிச்சா உங்களுக்கு பொசசிவ்னஸ் வந்தால் தான் அது வந்து அவங்க நடிக்கும்போது எனக்கு வந்தால் தான் அது. பட் என்னன்னா என்னதான் இந்த ஃபீல் இருந்தாலும் அது ஃபேக்குன்னா கூட ஹியூமன் பீங்ஸ். அது கேமரா ஆன் ஆகும்போது நாங்கள் ஆக்டர்ஸ் அந்த பிரச்சனைலாம் வரும். ரெண்டாவது உண்மை என்னன்னா ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து யார் கூட ரொமான்ஸ் பண்ண சொன்னாலும் நான் பண்ணிடுவேன். அது நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் முக்கால்வாசி நேரம் மேடம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன தான் வந்துச்சு சார், இத்தனை பேர் நடிக்கும் போது உங்களுக்கு ஜெலஸ் தான் வருமா? எனக்கு பிகினிங்ல இருந்தது இல்ல, மேரேஜ் ஆன புதுசுல. அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து கேட்பேன், எல்லாத்துக்கும் ஒரே பதில் ப்ரொஃபஷனல். பார்ட்டியை கொண்டு வந்து வச்சா கூட ரொமான்ஸ் பண்ண சொல்ல பண்ணுவேன். எல்லாமே ஜாப் அந்த மாதிரி. எனக்கு படத்துல கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் படம் பார்க்குறோம் முடிஞ்சிச்சு. சீரியல்னா டெய்லி அவங்க வந்து கிட்ட வருவாங்க, தொடர்ந்து போட்டுரும், அடுத்த நாள் அந்த கிட்ட இருந்து ஆரம்பிச்சு. அதான் எப்ப இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த ஃபீலிங் வரும். வரலன்னா அப்புறம் வேஸ்ட் தான் அது. ஸோ வர்றதுனால நான் என்ன பண்ணேன்னா இவரை வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அது ஃபேக்குன்னு தெரியுது, ஆக்டிங்னு. நான் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே புரியும். எனக்கு வரும்போது அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அவாய்ட் பண்ணிடுவேன். ஆமா, ஜாஸ்தி பார்க்க மாட்டேன். எது கேள்வியில கேட்பீங்களா? கேள்வி அதுதான் கேட்பேன். அவங்க கிட்ட மட்டும் உனக்கு வந்து கேட்க தெரியுது அந்த கேள்வி, என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்பேன். சில நேரத்துல கண்டிப்பா வரும். கண்டிப்பா சில நேரத்துல யோசிக்கும் போது இல்லைன்னா நம்ம மேல ஒரு அஃபெக்ஷன் பாசம் பார்த்தாங்க. அது என்னவோ சில நேரங்களில் ஷூட்டிங்ல வந்து போட்டு வெயில போட்டு சாவடிச்சு 10-15 சீனை முடிச்சு அந்த கழுத்துல மேனேஜர் கூட டேரக்டர் சொல்ல போட்டு நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி வரும்போது அது என்னவோ அது ஃபிளார போய் அது பெரிய சண்டையில் போய் முடிச்சிடும். ஆனா இவர் எப்பவுமே என்ன அந்த மாதிரி கேட்டது கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்க சொல்லும் போது ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல். அது எனக்கு போனா அது கூட ஒரு இதுதான். இப்ப நான் இவங்களை கேட்டாதான் இவங்களுக்கும் மெச்சூரிட்டி ஜாஸ்தி இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க மெச்சூர்டா இருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, ஓகே. அப்படி இல்லாம மீடியாவில் பார்த்தோன்னு வைங்களேன், மோஸ்ட்லி பாய்ஸுன்னு ஆம்பளைங்களும் சரி கேர்ள்ஸும் சரி எல்லாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், ஜெலஸ் இருக்கும். அது ஒரு மீடியாவே வந்து ஒரு சாக்கடை மாதிரி. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீ பையனாக இருந்தால் உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், ஒரு பொண்ணுன்னா சும்மா விட மாட்டாங்க, உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, தூக்குவாங்க, அப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ரியல் லைஃப் ஒரு நான் 2 பேரும் ஆர்டிஸ்ட். இப்போ நீங்கள் வந்து நம்ம லைம் லைட்டில் இருக்கிறது ஆர்டிஸ்ட் தான். என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க காசு போட்டு பார்க்குறது. டெலிவிஷனோட சினிமா அதோட ஜாஸ்தி. சினிமாவில் ஒன்று பெரிய ஹீரோனா ஒரு தாடி வச்சா ஒரு இது ஒரு மியூசிக் எடுத்தாருன்னா ஒரு இது எல்லாமே ஒரு நியூஸ். ஓகே, அவர் என்ன பேசுறாரு, சும்மா ஒரு எத்தனை வாட்டி வந்து பார்க்க போனாரு, இது எல்லாமே வந்து பெரிய ஹீரோயின் நாய்க்குட்டி வாங்க, நாய்க்குட்டி வித்தாங்க, நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இது எல்லாம் எங்கே போய் முடிய போதும் ஒரு வெறுமையாக தான் போய் முடிய போகுது. கண்டிப்பா. நான் வந்து ஃபிலாசபி பேசல, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் மெச்சூர். ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டு இந்த ஃபீல்டு. அப்பா வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். என் அம்மாவோட அப்பா வந்து ஜிஎன் வேலுமணின்னு சொல்லி ஒரு 20-30 படம் எம்ஜிஆர் சாரோட படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கசின் ஆக்டர், இவங்களோட சித்தி ஆக்டர். பேஸா நாங்கள் எல்லாமே சினிமா குடும்பம் தான் வந்திருக்கோம். என் அக்காவோட ஹஸ்பண்டோட பிரதர் தான் தெலுங்கு ஆக்டர் டாக்டர் ராஜசேகர். ஸோ நாங்கள் வந்து இவங்க பிஸியாக இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டவன் வந்து இந்த ஃபீல்டில் ஆட மாட்டான். எஸ்பெஷலி டெலிவிஷன் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நீங்கள் சினிமாவில்னா நீங்கள் சினிமா போய் சினிமா வந்து எல்லாம் பார்க்கறதுல டெலிவிஷன் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ ரோட்டில் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. யாருமே சார் நீங்க கேவலமா நடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லப்படுறாங்க சினிமாவில் நடிக்கும் போது தான் உனக்கு வந்து காசு கொடுத்து தேட்டருக்குள்ள தப்பா பண்ணா உனக்கு காரணமாக நடிப்பான். இது ஃப்ரீயா இருக்கு. டெலிவிஷன்ல நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மெச்சூர் பீப்புள் இருக்காங்க. சில பேர் வந்து இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. கிடைக்கிற ஃபேம், இதுல கிடைக்கிற இந்த பப்ளிசிட்டி எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் எடுத்து பெரிய ஆயிட்டமோ ஒன்றும் கிடையாது. ஒரு டெலிவிஷன் ஆட் இருக்கிறது முடிஞ்சு சார் வெளியே போனா வெளியே போனா உங்களை நாய் கூட மதிக்காது. கண்டிப்பா ஒரு சீரியல் இப்போ வந்து எபிசோட் முடிஞ்சிச்சு. அந்த இப்போ வந்து ஒரு ஹிட் சீரியல் இருக்கு, 1000 எபிசோட் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை மறந்துடுவாங்க. வாழ்க்கையை கூட அவங்க டக்குன்னு மறந்துடுவாங்க. ஸோ நீ அது இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்றா, அதுக்காக நீ வந்து நீ பெரிய ஆக்டர் ஆகிட்ட, நான் அப்படி ஆகிட்டேன். சில பேர் இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்ல வரேன், எல்லாத்துக்குமே இருக்கு, நம்ம இருக்கு. பட் ஒரு துறையில ஒரு 4-5 பேர் பண்ற தப்புனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. டெலிவிஷனோ சினிமாவோ சாகர கிடையாது. எந்த தொழில் இல்லை, பேப்பரை பார்த்தா
டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஐடியாக இருந்தாலும் சரி, அது போலீஸ் ப்ரொஃபஷனலும் சரி, நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து வெளியே கேள்விப்படுறோம். பட் இன்னைக்கு இருக்கிற மீடியானால நிறைய விஷயம் நமக்கு தெரியுது. இது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. சாஃப்ட் டார்கெட் அப்படி யாருன்னு கேட்டா சினிமா பீப்புள் தான். அதனால இது சாப்பிட இங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்றதுலாம் டைம் கிடையாது. இங்க இருக்கிற சில நடிச்சு ப்ரொடியூசர் லாபம் பண்றது இருக்கிறதுலயே வந்து பாதி போயிடலாம். உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு வந்து ஒரு 100 ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா அதுல வந்து 25% வந்து நஷ்டத்துக்காக இருக்காங்க. ஸோ ஆக்டர்ஸ் ஆனால் நாங்கள் அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் இவ்வளோ சீன் டேட்டு நான் கொடுத்து நடிச்சு கொடுத்தாதான் எங்கள் துறைன்னு இல்லை, எல்லாம் சேர்ந்து போனாதான் அவங்களால தான் நம்ம நல்லா இருக்க முடியும். கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டிங்க, கல்யாணம் ஓகே, எல்லாம் முடிஞ்சாலும் இப்போ நீங்கள் பல சீரியல் நடிக்கிறீங்க, பல பேர் பார்க்குறீங்க. இப்போ க்ரஷ் ஏதாவது இருக்கா யாராவது மேலே பார்க்கும்போது? க்ரஷ் சொல்லலாம், தப்பில்லை. இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் வரல என்னதான் தப்பு. கடவுள் வந்து ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் படம் படிச்சிருக்காரு. இது வந்து நீங்கள் வந்து அது சயின்டிஃபிக்காக சொன்னாலும் சரி, ஃபிலாசபிக்காக சொன்னாலும் சரி, ஆம்பளை புத்தி தான். அஃப்கோர்ஸ் ஆம்பளை புத்தி வந்து இல்லவே இல்லை, நான் அப்படி கிடையாது, என் பொண்டாட்டி மட்டும்தான் பார்க்கணும், கூட்டுவாங்க பொய்யில அவனை இந்த சிறப்போட பிஏபி அடிக்கணும் அப்படி ஒரு உலகத்தே கிடையாதுங்க. நமக்குள்ள ஒரு கோடை வரைஞ்சிக்கிட்டு இல்லை அமிதா பூமியாக இருக்கணும். அதே சமயத்தில் எனக்கு இப்போ வந்து 7 வயசு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் நாளைக்கு வந்து ஐயோ எங்கள் அப்பா எப்படி அப்படின்னு அவன் சொல்லிடக்கூடாது. அதனால் நான் என்னோட பிஹேவியர்னால என் பொண்ணு வந்து ஆம்பளை வர்க்கத்தையே எதிர்க்கிற ஒரு ஆளாக ஆகிடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கு கண்டிப்பாக நான் என் பொண்ணுக்கு எப்படி இருக்கேன்றது இப்போ நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் மென்னர் லைக் தத்துன்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்து வரும். நான் வந்து ஓகே இது எல்லாத்துக்கும் ஒரு லைன் இருக்கு, அந்த லைனை தாண்டக்கூடாது. அந்த லைனை தாண்டும் போது தான் பிரச்சனை. அதனால யாருக்கும் மனுஷங்களுக்கு வந்து ஆசையோ சபலமோ இது வரக்கூடாதுன்னா இல்லை, வரும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா வந்து அந்த ஸ்டார்ச் பிலீவர் ஆஃப் ஜீசஸ். ஓகேவா, நான் தப்பாக போகும்போது எனக்கு தலையில் கண்டிப்பாக தப்புன்னு ஒரு தட்டி வாயை மட்டும் வாழையை பாரு உனக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு எனக்கு வந்துடும். ஸோ ஃபாலிங் டவுன் அண்ட் கெட்டிங் அப். கீழே விழுது ரொம்ப சகஜம் இருக்காது. கீழே விழுந்துட்டு நான் கீழே கடப்பன்னு சொல்கிறதான் தப்பு, கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிப்பன்னு சொல்கிறது தான் பெட்டர். அண்ட் இன்னொரு ஓப்பன் கொஸ்டின், இப்போ நம்ம நிறைய நியூஸ் படிச்சுருந்துருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த கப்பிள்ஸ் இவங்க பிரிஞ்சாங்க போனாங்க, சினிமா செலிபிரிட்டியாக இருக்கலாம், இல்லை சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்கலாம், ஆக்ட்ரஸாக இருக்கலாம், நிறைய பேர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு சம்வாட் கான்டெக்ட் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே? இல்லை, சண்டை வரும்போது அடிக்கடி அவங்க ஹர்ட் என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. நான் சைலண்டாக சண்டை வந்துச்சுன்னா ஓவராக பேசுவேன். அப்புறம் நானே உட்காந்து யோசிச்சு ரொம்ப பேசி, ஆனால் இவங்க பாவம் என்னோட பேச்செல்லாம் கேட்டு சொன்னாங்க. 8வது வருஷம் வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொன்னாங்க. பட் என்னன்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு அந்த 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 நாய் குட்டி வரும். சே கல்யாணம் பண்ணாங்கன்னா இருக்கலாம், நிம்மதியாக இருந்திருக்கலாம், நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இதெல்லாம் வந்து இருக்கும். பட் அது வந்து அது இல்லை. அப்படி இருந்தால் அது வந்து அது வாழ்க்கையும் கிடையாது. அது வந்து என்ன சொல்றது, அன்லீஸ்டு. அது வந்து ரொம்ப ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும், ஒரு மாதத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைஃப் வந்து ஒரு கேவலமான வாழ்க்கையும். ஒரு பயம் இருக்கணும். இந்த பொண்ணு கூட பேசினா என் பொண்டாட்டி திட்டுவான்னு ஒரு பயம் இருக்கணும். கண்டிப்பாக உனக்கு இன்னொரு பொண்ணு கூட பேசணும், ஒரு பொண்ணு கூட நீ வாட்ஸ்அப்பில் கடலை போடணும், ஒரு பொண்ணு கூட நீ வந்து ஆய் சொல்லணும் தான் உனக்கு இருக்கும். ஆனால் இருந்தால் என் பொண்டாட்டி திட்டுவா, என் பொண்டாட்டி பாவன்ற ஒரு பயம் இல்லை வச்சுக்கோங்க. அந்த இதை நான் பார்க்குறோம். எத்தனை பேர் நீங்களாம் வந்து டிஜிட்டல் எங்கே கேமரா இருக்கிறாங்கன்னு தெரியல, மாட்டி அசிங்கமாகி சின்ன பிள்ளைங்கி கேவலமாகி, இதனால நான் மட்டும் பாதிக்கப்படாமல் எனக்கு நடைமுறை வந்தவங்க பாதிச்சு, என் குழந்தை பாதிச்சு, எங்கள் அப்பா அம்மா பாதிச்சு, அவங்க அப்பா அம்மா, இதோட கான்சிக்வன்ஸ்லாம் ரொம்ப அது என்ன நம்ம யோசிச்சோன்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அது யாராக இருந்தாலும் பல நாள் திருடன்னு ஒரு நாள் அகப்படுவாங்க. கண்டிப்பாக நம்ம எவ்வளோ நாளாக ரொம்ப சேஃபாக இருந்தாலும் ஒரு நாள் கன்ஃபார்மாக மாட்டுவோம். அது மாட்டும் போது பாதிக்கப்பட போது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கோம் எல்லாருமே, நம்ம சுற்றி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும். என்னடா உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு. அது வந்து ஒரு பைத்தியகரமான ஒரு தாட்டு. அந்த தாட்டுக்கு அது அப்படியே காசை போயிடும். இப்போது மேரேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இந்த நடிக்கலாம் அனுப்ப மாட்டேன்னுவாங்க எல்லா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னார், நடிக்க போகிறேன் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னா அவாய்ட் பண்ணாரா இல்லை வேணான்னாரா? நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நீ ஒர்க் வந்து லவ் பண்ணுற, ஸோ கண்டினியூ பண்ணு. ப்ரொஃபஷன் அதே மாதிரி வந்து ஃபேமிலின்றது இருக்கும் எப்பவுமே. ஸோ நீ வேணும், உனக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்டட்னா நீ ஒர்க் பண்ண, யாரையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அது உன்னோட இஷ்டம்னு சொல்லி முதலியே சொல்லியாச்சு. எங்க மாமியார் மாமனார் கூட அதே தான். ஸோ குழந்தை டெலிவரி ஆன பிறகு கூட சேம் தான் சொன்னாங்க அவங்க. நான் நினைச்சேன் ஓகே அது குவிட் பண்ணிடலான்னு. ஆஃபர் வரும்போது எதுக்கு வந்தது வேணாம்னு சொல்றேன்.
போய் பண்ணிப்பாரு, முடியலன்னா குவிட் பண்ணி ஃபுல் சப்போர்ட். இப்போ உங்களோட ரொமான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கலாம் படத்தில் பார்த்தா, அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவார்? ஓப்பனா சொல்லணும்னா நல்லா பண்ணேன்னா நல்லா சொல்லுவாரு, சூப்பரா பண்ண. இந்த மாதிரி சீன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் வந்து சண்டை போடுவேன் பாருங்க, அந்த டைம்ல சொல்லுவாரு அவரு, அவ்வளவுதான். மத்தபடி பாயிண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படியே வச்சுட்டு, நீ எதுக்கு நான் அந்த பொண்ணு கூட பண்ணேன், நீ பண்ணல, அப்போ அது ப்ரொஃபஷன் இது ப்ரொஃபஷன் இல்லையா அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாரு, பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் ரொமான்ஸ்லாம் வந்து சீன் உங்களுக்கு நீங்கள் வேறு ஊற்றி ரைட் பாயிண்ட்லாம் உருந்துட்டு அத்தனை பேர். பட் வாட் எவர் இட் இஸ், லேடிஸோட சுபாவமே அதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. எப்படி வந்து இவங்களுக்கு க்ரஷ் வராமல் இருக்க முடியாது, அதே மாதிரி அவங்களுக்கு அது ஒருத்தங்க ரெண்டு தான் கேட்கலாம், எத்தனையோ பேர் வந்து கேட்டு போர் அடிக்கும். அண்ட் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து சாருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லும் போது, சப்போஸ் வந்து சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து இவரோட ஒய்ஃப் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி தோணும்? இல்லையா நீங்கள் ஒய்ஃப் இல்லையா, நாங்கள் இதில் டிவியில் பார்த்து சொல்லியிருக்காங்க, சில பேருக்குலாம் சீரியஸாக இவர் ஃபேஸ் தான் மாறும். எனக்கு என்னன்னா பாவமாகிடும். ஒரு விவசாய கட்டணுமா, ஒன்று ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தோம், ரெண்டு பேர் நிம்மதியாக சாப்பிட்ருந்தோம். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகும்போது நேராக வந்தாங்க, நீங்கள் தானே வந்து அந்த ஜீ தமிழ் சீன் நினைக்கிறீங்க? ஆமாம், ஓகே. நான் இப்படி இவங்க இப்படி உட்காந்துருந்தாங்க, நான் இப்படி உட்காந்துருந்தேன். நல்லா இருக்குது உங்கள் இந்த சீன்ஸ், ரொமான்டிக் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து திருப்பி உங்களை பார்த்தா நீங்கள் தான் இந்த ஷமிதா வைஃபான்னு கேட்டாங்க. ஒரு ஒய்ஃபு. ஆமாம். ஆனால் உங்களோட அவங்க தான் உங்களுக்கு கரெக்டான பாருங்க. அது வந்து அவங்க தெரியாமல் சொல்கிறது ஓகே, பட் அது எப்படி ஒரு ஒய்ஃப் வந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்க முடியும்? அது கரெக்ட் தான். இப்போ நானே உட்காந்துருக்குறேன், யாராகிட்ட வந்து நீங்கள் இந்த பாண்டவர் பூமி ஷமிதா தானே? ஆமாம். அருண்குமார் தான் உங்களுக்கு கரெக்டான பாரு, ஏன் உங்களுக்கு கருப்பாக கேவலமாக இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுறது, அது இயல்பு இல்லை சார், உண்மையாக இயல்பு தான். இப்போது நம்ம சென்னை மக்களை விட இந்த வில்லேஜ் சைட்லலாம் அந்த குக்கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிடுறாங்க, சீரியல் நடக்கிறதா உண்மை, அதுதான் நடக்காது, தான் ரியல் லைஃப் நடக்குன்னு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அண்ட் வந்து இப்போது சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா சில சீரியல் ஆர்டிஸ்ட்லாம், வேறு வழியே இல்லாமல். எனக்கு அடுத்து நிறையா சொல்லுவாங்க, அது என்ன ப்ராப்ளம் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் சூசைட் ஆச்சு. அதை திருப்பி கம்மிங் டு ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஏதாவது ஒரு சீரியல் எங்கேயாவது ஓரமாக அந்த பக்கம் நின்று இருப்பாங்க, அவங்க செத்தா கூட சின்ன திரை நடிகை அதில் கைது, சின்ன திரை நடிகை தற்கொலை, இதுக்கு காரணம். பட் ரீசன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொன்னேன்னா இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, வேலை இல்லை. ஒரு ரொம்ப ஆதங்கமான விஷயம் எனக்கு என்னென்னா, நான் திருப்பி என்ன தான் சொல்லுவேன்னா, எந்த சேனல் நான் ஒரு பர்டிகுலர் சேனல்னு சொல்கிறது கிடையாது. பேஸாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, நியூ ஃபேஸஸ் தான் இப்போ வேணும். நியூ ஃபேஸஸ் வரணும். ஒரு காலத்தில் நானும் நியூ ஃபேஸ், ஒரு காலத்தில் இன்னும் நியூ ஃபேஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுவே ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்களை விட்டுட்டு நிறைய பேர் வராங்க. வரட்டும், நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் வாழுங்க, நாங்களும் வாழ்கிறோம். இப்போ நான் போய் வந்து ஒரு அதர் ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு ஹீரோவை பண்ணணும், அவங்க ஈஸி கிடையாது, முடியாது. 99% கஷ்டம். நான் போய் பெங்களூரில் போய் நான் போய் ஒரு ஹீரோ சீட்டில் பண்ண முடியாது. கேட்டால் உங்களுக்கு கன்னடம் தெரியாது, நீங்கள் லைவ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கற்றுக்கிட்டோட கிடையாது. பட் நான் வந்து இதில் வந்து நான் வந்து தமிழோட வெறியவோ தமிழன்ற ஒரு இது அதெல்லாம் நான் சொல்ல வரல. நான் கேட்குறது வந்து ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இதுதான். அவங்கள காசு பண்ணுறதே நம்ம ஆளுங்க தான், ஓகேவா? அவங்க வேணும்னு கூட்டு வரதே நம்ம ஆளுங்க தான். நீ அவங்கள கூட்டு நான் வேணான்னு சொல்லலை, அவங்கள ஒருத்தர் போட்டுட்டா நம்ம ஆளுங்க ஒருத்தர் போடு. இல்லை நீ வெள்ளையாக தான் இருக்கணும், நீ ஹைட்டாக இருக்கணும். நான் இந்த ஊருக்காரன், நான் சென்னையில் வளர்ந்தேன், எனக்கு இதான் கலர், இதான் ஹைட்டு. நான் வெள்ளையேன்னு கோட்டை போட்டுட்டு நான் வந்து சவுகார்பேட்டை சேர்த்து மாதிரி நிற்க முடியாது. நான் கோட்டை போட்டுனா நான் வந்து எப்படி இது என்னோட தனித்துவம். நான் தினம் காலையில் என் வீட்டில் வந்து பன்னீர் பட்டர் மசாலும் ரோட்டியும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. நான் இட்லி சாம்பார் சாப்பிட்டு வளர்ந்தேன். நான் ஒரு நாளைக்கு இன்னைக்கு வேணால் சாப்பிடலாம், நான் இதுதான் தினம் சாப்பிட்டாங்க. நீ இரு, ஆனால் என்னோட மெயின் இது தான் கண்டிப்பாக. அதனால என்ன ஆயிடுது உங்களுக்குன்னா, இதை நம்பி இருந்தவங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வேலை இருக்கு, ஓகேவா? இதை பற்றி பேசினா எந்த ஃபங்க்ஷனில் போனாலும், நான் எந்த சேனலில் போனால் எந்த ஃபங்க்ஷனில் பேசுவேன், ஸ்ரீ வந்து சும்மா தேவையில்லாமல் பேசுகிறான். தேவையில்லாமல் பேசல, நான் நல்லா இருக்கிறேன், ஓகே. எங்கள் யூனியனில் வந்து எத்தனை திறமையான நடிகர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை திறமையாக, அது சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. சில நேரங்களில் ஒன்றே என்ன நினச்சா, நீங்கள் விழாவிஷா போவாங்க, பார்ட்டி போங்க. நான் வந்து எல்லோரும் நல்லவங்க சொல்லலை, ஒரு 100ல் ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதே தெரியாது. ஏன் இவ்வளோ இதுக்கு நான் ஃப்ராங்காக என்னை பற்றியே பேசுகிறேன். இப்போ இந்த ப்ரொஃபஷன் போது ஏன் பேக் மைண்டில் இது ஓடிட்டே இருக்கும். இந்த சீரியல் எடுத்ததுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இதில் இருக்கனால இதுலேயே டைம் ஸ்பெண்ட் என்னால் சினிமாவுக்கும் வந்து சினிமா வந்து டக்குன்னு போட மாட்டாங்க. ஏன்னா இது டேட் ப்ராப்ளம் வரும், சீரியல் ஆர்டிஸ்ட் போட்டால் டேட் பிரச்சனை வரும்.
இங்கே சீரியலில் போனால் ஓகே இவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கொடுக்கும்போது 10,000 ரூபாய்க்கு வேணாம் எவ்வளோ இவனை புழிஞ்சு காயப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சு காய போட்டலாம். ஸோ எங்களோட நிலமெல்லாம் வந்து ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம். இதுக்குள்ளே நாங்கள் திறமையாக இருந்து ஒழுங்காக இருந்து ஒழுக்கமாக இருந்து டேட்டை ஒழுங்காக கொடுத்து ஒழுங்காக நடித்து ஒழுங்காக பண்ணோன்னா சர்வே பண்ணலாம். ஆனால் நீங்கள் எத்தனையோ ஆக்டர்ஸ் பெங்களூர்லேருந்து வரட்டும், ஆந்திராவிலேருந்து வரட்டும், எல்லாத்தையும் வரவேற்கிறதா நம்மளோட கல்ச்சர், நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அவங்கள வரவேற்றுட்டு நம்ம ஆளுங்களை சாகடிச்சுட்டு அவங்கள நீ வாழ வைக்கிறது பிரோஜனம் கிடையாது. இது வந்து எத்தனை பேருக்கு எப்போ புரியும் தெரியல. இது ஒன்றும் வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசணும், இதில் வந்து புரட்சி பண்ணணும் ஒரு வெங்காயமும் கிடையாது. ஷோ கண்டிப்பாக. இப்போ ஷூட் இல்லாத டைமில், இப்போ வாய்ப்பு இல்லாத டைமில் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி நீங்கள் வாய்ப்பு இல்லாத நேரத்தில் எங்களுக்கெல்லாம் மைண்ட் செட் வந்து பைத்தியம் வருஷம் பார்த்தாங்க. அதெல்லாம் உண்மை. அதுதான் ஃபேக்ட். ஏன்னா இது வந்து இந்த மந்த் எவ்வளோ நாள் வரும், அடுத்த மந்த் எவ்வளோ நாள் வரும், இதில் எவ்வளோ வேலை, அதில் எவ்வளோ வேலைன்றதுலாம் யாருக்குமே தெரியாது. இன்னொன்று 30 days ஒர்க் பண்ணுறோன்னு நினைப்பாங்க எல்லாருமே. இன்னைக்கு எபிசோட் இங்கே இருக்கீங்க, அப்போ வந்து இன்னைக்கு எபிசோட் எப்படி வந்துச்சு நீங்கள் நடிக்காமல் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இன்னைக்கு நடித்து அந்த மாதிரி 30 days ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒன்று பெரிய ட்ராபேக். அண்ட் இப்போ இந்த சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மீடியா ஆகட்டும் சினிமா ஆகட்டும் பர்மனெண்ட் சம்பளம் இருக்காது, காசு வராது ஒழுங்காக. ஒரு மாதம் ஒர்க் இருக்கும், ஒரு மாதம் ஒர்க் இருக்காது. அப்போலாம் என்ன பண்ணுவீங்க? மீன்ஸ் இல்லை இன்றைக்கி டச்வுட்டு இப்போ நான் இது வரைக்கும் அந்த 2-3 கம்பெனி தான் இருந்திருக்கு. முக்கால்வாசி நல்ல கம்பெனிஸ்லாம் எனக்கு வந்து பேமெண்ட் வந்துடும், அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் பேமெண்ட்டை ஒழுங்காக பேசணும், பேசுகிறதுல தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே என்னென்னா ஷூட் பண்ணுறோம், ஷூட் பண்ணிட்டு டப்பிங் போவோம், 9 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. நானும் 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் நான் வேலை செய்கிறதுக்கான சம்பளம் நான் வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் போடுற எஃபர்ட்டுக்கு, ஏன்னா என் மைண்டில் ஒன்று தான் இருக்குது. என் மைண்டில் நான் வந்து என்னோட சேனலுக்காகவோ என்னோட டேரக்டருக்காகவோ என்னோட சம்பளத்துக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ஆக்டிங் பிடிக்கும் எனக்கா. ஸோ இது என் மைண்டில் இருக்கனால நான் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது கிடையாது. நீ கொடுக்குற சம்பளத்துக்கு உனக்கு காலைல 8 மணிக்கு ஷூட்டிங் வந்து நைட்டு 9 வரைக்கும் நடிச்சு 9 மணிக்கு மேலே நான் நைட்டு 12 மணிக்கு டப் பண்ணி திருப்பி காலைல உனக்கு எழுந்திரிச்சு எனக்கு தேவையா அப்படின்னு நான் கேட்கலாம். பட் நான் உனக்காக பண்ணல, நான் எனக்காக பண்ணுறேன். ஸோ நான் எனக்காக பண்ணுற விஷயத்துக்குனால ஐ டோன்ட் கம்ப்ளைண்ட். அண்ட் நீங்கள் 2 பேருமே வந்து விஜய் சாரோட டைஹார்ட் ஃபேன், கரெக்டான இன்ஃபர்மேஷனா? ஸோ லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்க? விஜய் சார் லாஸ்ட்டாக வந்து தெரி ஷூட் முடிச்சுட்டு தெரியோட இதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, சக்ஸஸ் பார்ட்டிக்கு. என்ன பேசுங்க இப்போ இது எனக்கு வந்து நான் 12th படிப்பு வந்து சஞ்சீவ் மூலியமாக தான் தெரியும். அப்போ கூட பார்க்கும்போது அப்போ வந்து அவர் வந்து படத்துக்கே நடிக்க வரல. அப்போ தான் நாளைய தீர்ப்புன்ற படத்துக்கு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ஹலோ ஸ்ரீ எப்படி இருக்கீங்க, ஓகே வீட்டில் இருக்காங்க. ஸோ அதே தான் இன்றைக்கும், ஓகேவா? தெரியல பார்க்கும்போது என்ன ஸ்ரீ எப்படி இருக்கேன், ஏன் இங்கே உட்காந்துருக்கு, என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ. இல்லை நான் இங்கே இருக்கேன், இல்லை என் பக்கத்தில் சேர் பண்ண உட்காரு, இல்லை வேண்டாம். அப்போ பார்த்தது வேறு, இப்போ பார்த்தது வேறு. அதே மாதிரி அவர் கூட சீரியஸாக சொல்கிறேன், விஜய் நான் நிறைய வெளியேருந்து பார்த்துருக்கேன். பட் என்ன ஒரு டெடிக்கேஷனு, செட்டு நிறைய பேர் கற்றுக்கணுங்க. ஒரு ஷார்ட் முடிஞ்சாலும் டக்குன்னு போய் ஏசி உட்காந்து ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. ஆனால் அவர் எப்படின்னா, நான் பார்த்த வெயில் அந்த ஒரு ஷார்ட்டில் வந்து அந்த ஐலண்ட் கிரவுண்ட்ஸில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். செம்ம வெயில், இதே டைம் செம்ம வெயில். நானும் மொட்டை ராஜேந்திரனும் முடியல, கல்லுக்கு மேலே உட்காடுறோம். அவரு கூடயே அவரே பிடிச்சிக்கிறாரு. நான் என் அசிஸ்டன்ட் வந்து பிடிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது கொடையை எடுத்து வச்சு காலையில் போனோம், சாயந்தரம் வரைக்கும் கேரவானுக்குள்ளே போகல. அந்த சீன் என்னவோ அதை பார்க்குறாரு, 10 வாட்டி டைலாக்கை பார்க்குறாரு, அதை சொல்லி பார்த்துக்கிறாரு. டெடிகேஷன். டெலிவிஷன் இது ஒன்று மாறணும். அதாவது ஒரு டைலாக்கை வாங்கி பேச கற்றுக்கலன்னா நீங்கள் வரவே கூட நடிக்க வரக்கூடாது. ஆளானப்பட்ட அஜித் விஜயை அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு 10 வாட்டி பார்க்குறாங்க. சொல்லுங்க ப்ராப்ளம் பண்ணுங்க, அப்படி பேசுறாங்க. கட்டுன்றது உனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்னா உனக்கு ப்ராப்ளம் பண்ணுறேன், தப்பு சொல்ல. இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க முக்கவாசி ஹீரோயின்ஸுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான். அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் வாங்குறாங்க. மலையாள ஃபீல்டில் வந்து பெரிய ஹீரோஸை ப்ராப்ளம்ஸ் வாங்குவாங்க. லைக் மம்முட்டி சார்லேருந்து எல்லாருமே வாங்குவாங்க. பட் அது என்னன்னா அவங்க கல்ச்சரில் சேர்ந்து வர விஷயம். அவங்க ப்ராப்ளம் என்ன வாங்குவாங்கன்னா அது வாங்குறாங்கன்னு தெரியாது. நான் அதை தப்புனே சொல்லலை. நீ மனப்பாடமே பண்ணாமல் நீ என்ன வேணால் சொல்லு, அது என்ன சீனுன்னு தெரியாது, என்ன மூடுன்னு தெரியாது, ஒரு ஃபீல் இருக்காது. உனக்கு வந்து ஒரு நாளைக்கு உனக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்து உனக்கு கூப்பிட்றான். உனக்கு அதை உள்வாங்கணுன்ற கூட உனக்கு என்ன இல்லைன்னா நீ நடிக்க வரக்கூடாது. அந்த காலத்தில் சார் இந்த ப்ராம்ப்டிங் கிரிப்டிங்லாம் இல்லை. இந்த வடிவேல் சாரோட இது சிவாஜி சார் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை பக்கம் இருக்கும் ஒரே டேக்கில் தான் நான் முடிக்கணும், முடிச்சாக வேறு வழி இல்லை.
அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு பாஸ். இன்னைக்கு சீன் பேப்பரே நடிக்க பேசிட்டே இருக்கும், இருங்க பாஸ். என்ன இந்த ஃபேக்ஸ் மிஷினில் சீன் பேப்பர் வரல, அப்படியே ஆயிடுச்சு. இப்போ ஒரு சீன் பேப்பரை வாங்கி அது எல்லாம் உட்காந்து பார்த்து வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகிற காலம்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி நான் ஒரு சீன் நடிச்சிட்டு இருக்கேன்னா ஒரு பக்கம் நடிச்சுட்டு அடுத்து 3வது பேப்பரில் நான் அழ போகிறேன்னா சிரிக்க போகிறேன்னா தெரியாமல் பப்பான்னு இருப்பேன். இது டேரக்டருக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம். என்ன பண்ண போகிறோம், 3வது சீனில் அழ போகிறோன்னு 3வது பக்கத்தில் அழ போகிறோன்னு தெரிஞ்சாதான் முதல் பக்கத்தில் அதுக்கான இதை நான் எழுதணும். நான் 3வது பக்கத்தில் என்ன பண்ணான்னு தெரியாமல் முதல் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் ஃபேக்ட். கண்டிப்பா நான் எல்லா சீரியலும் சொல்லலை, முக்கால்வாசி இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் மாறணும்னா தான் எல்லாமே மாறும். ஏன்னா இன்னைக்கு டெலிவிஷனில் வந்து அவ்வளோ திறமையான டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ திறமையான நடிகர் இருக்காங்க, அவ்வளோ திறமையான ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இன்னைக்கு வேலை இருக்கான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க். சத்தியமா பெரிய கொஸ்டின் மார்க். விஜய் சார் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க இல்லையா? இப்போ அட்லீஸ்ட் சார் இல்லையா, அட்லீஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஷெட்யூலும் தெரியல. ஸோ 2-3 நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆகஸ்ட் 9th வந்து ரங்கூனோட ரிலீஸு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வெங்கட் பிரபு ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர். ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. இது நான் என்ன பண்ணேன், சீரியலையும் இதையும் டேட்டை பார்த்து ஒரு ஆசை இருக்கு எனக்கு தெரியும். விஜய் சார் ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஃப்ரேம் அந்த எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த படம் கேட்ட உடனே எனக்கு ஷமிதா தான் சொன்னேன், விஜய் சார் கூட கூப்பிட்றாங்க என்னென்னு. ஒரே ஒரு சொன்னேன், நீங்கள் அவர் கூட ஒரு ஃப்ரேம் இல்லைன்னா பண்ண என்னோட பயங்கரமான சாங்க தெரியும் ஒரு ஃப்ரேம் நீ நின்னா போது போய் நின்று வா அப்படின்னு. அவ்வளோதான், நீ எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாத போய் நின்று. அதே மாதிரி அட்லீஸ்ட் சார் வந்து எனக்கு வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. நான் நிறைய ப்ராப்ளம் கொடுத்தேன். நீங்கள் சொல்ல போகலாம் எனக்கு வந்து சார் என்ன சார் இந்த டேட்டு இட் வாஸ் வெரி ஸ்வீட். விஜய் சார் வெரி ஸ்வீட். எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே மாட்டேன். ஸோ திருப்பியும் அட்லீஸ்ட் சார் எல்லா படத்துலையும் என்னை கூப்பிடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கும். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு எதுவுமே பிளான் பண்ணுறது பாஸ். இன்னைக்கு இது நாளைக்கு இது கடவுள் கையில் கொடுத்துறது, எது நடக்குமோ நடக்கட்டும். சொல்லுங்கள் மேடம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் விஜய் டிவி தவிர. இப்போ விஜய் டிவி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ யூஸ்வலாக ஒன்று தான் பண்ணுவேன் நான். ஸோ ஃபேமிலி இருக்கிறதுனால. ஆமாம். இன்னொரு பெரிய டவுட் சார், எப்படி சீன் ஆர்டிஸ்ட்லாம் டெய்லி காஸ்டியூம் கொடுத்துருவாங்க? காஸ்டியூம் கொடுத்தா அயன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை பிரதர், என்னன்னா ஒரு டைமில் வந்து ஸ்பான்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, அது மேல்ஸ் கிடையாது, ஹீரோயின்ஸ்க்கு. ஓகேவா, இப்போ வந்து அதுவும் கிடையாது. யாராவது வேண்டுங்க முடிஞ்சாதான் ஸ்பான்சர். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து இட் கம்ஸ் ஆன் ஆகன்ட்டு. ஓகேவா, ஸோ அதை கண்டிப்பாக வச்சுட்டு அதுக்காக நம்ம ஆன் ஃப்ரேம் நல்லா இருக்கணும்னா எனக்கு அதிகமாக செலவாகுது. அதில் தான் வந்து அதுதான் ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ரெண்டாவது இப்போ ஒரு பயங்கரமான ஒரு நல்ல கலாச்சாரம் வந்துருக்கு. என்ன கலாச்சாரம் சார்? அதுதான் இந்த புளியை பார்த்து போன ஒரு ஹிந்தி சீரியலில் அவங்க கலர் கலராக ட்ரெஸ் போடுவாங்க, அவங்கள மாதிரியே போடணும். வரமுறை இருக்காது. பொண்ணுங்க எப்படி வேணா போடலாம், பசங்க அது மாதிரி தான் ஒரு 4 கோட்டு போடலாம், தப்பே இல்லை. நான் ஒரு திராவிடன், எனக்கு என்ன எப்படி இருக்குன்னா அப்படி தான் நான் இருக்க முடியும். என்னை போய் நீ வந்து சூட்டு, நான் என் கல்யாணத்துக்கு சூட் போடுறதுக்கே மூக்கால் அழுதவன். இது வந்து அவங்களா இருக்கணும், நம்மளா இருக்கணும், செட் ஆகாது. என்னோட கலாச்சாரத்துக்கும் என்னோட கதைக்கும் எனக்கு இந்த ஒரு விதத்தில் என்னன்னா, இன்னைக்கு சினிமாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லா இருக்கு, பெரிய பெரிய படங்களும் நல்லா இருக்கு. என்னன்னா யாருமே வந்து யாராவது எடுத்துக்கோங்க, தனுஷ் சார் எடுத்துக்கோங்க, விஜய் சேதுபதி எடுத்துக்கோங்க, சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்க, விஜய் சார் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அஜித் சார் ஃபேராக இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே சவுத் இந்தியன் ஃபேஸ் தான். ஓகேவா, அவங்கள போய் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அமீர் கான் மாதிரியோ இல்லை சல்மான் கான் பண்ண மாதிரி இது ஏன் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் மேலே திணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அது வந்து அவங்களுக்கு எப்போ அது தெரியணும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சென்சார் இல்லாத ஒரு இது வந்து டெலிவிஷன். ஓகே, இதில் தனி மனிதன் ஒழுக்கம் தான் முக்கியம். நம்மளுக்கு ரேட்டிங் வருன்றதுக்காக வந்து ஆங்கில கண்ணா பண்ணான்னு வச்சுட்டு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சீரியல்ஸ் எல்லாம் பாப்புலர் சேனல்ஸ் நான் சொல்றேன். எல்லா பாப்புலர் சேனல்ஸ்ல வந்த சீரியல்ஸ்லாம் வந்து அப்படி வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இன்னைக்கு முடியாது. நீங்க ஆடை கூட பார்க்க முடியல. எப்படிங்க, நான் உட்காந்துட்டு இருக்கேன், என் டாக்டர் கூட நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாமே ப்ராக்டிக்கல் அதுக்காக அப்படின்னு வந்து ஒரு ஜாக்கி ஆடு பார்க்கும் போது எல்லாமே அவசரமா தான் இருக்கு. சீரியல்ல பார்த்தா எங்க வைக்கிறாங்கன்னு தெரியல. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லலை.
இதில் வந்து யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க தான் கோவம் வரணும். நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் சில சீரியல்கள்லாம் போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் சில பேர் நல்லா இருக்காங்க. ஓகே. அண்ட் நீங்கள் சீரியல்னால் இப்போ ஃபேவரட்டாக பார்க்க சீரியல் இது? ஏன்னா மற்றவங்களாம் சீரியல் பார்ப்பாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் உங்களுக்குலாம் வந்து எனக்கு ஃபேவரட் சீரியல்னால் எது சொல்லுவீங்க? நான் சீரியல்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ நான் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால இல்லை சீரியஸாக மோஸ்ட்லி வந்து சாங்ஸ் தான் பார்த்துட்ருப்பேன். இப்போ வந்து சீரியல் ஏன் இப்படி வந்து ஆயிட்டுருக்கு, எல்லா சேனல்ஸ்லையும் அப்படி தான் இருக்கான்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நான் வந்து ராதிகா மேடம் சீரியல் வந்து பார்ப்பேன். வாணிராணி அது பார்ப்பேன். எப்படி இருந்தாலும் 9:30க்கு பார்ப்பேன். வாணிராணி ஏன்னா நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக இருக்கும். வாணிராணி ஏன் பார்க்குறேன்னா வாணிராணியில் இருந்துக்கு ராதிகா மேடம் மட்டும் கிடையாது, அதில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே செம்ம கரெக்டாக நடிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அது ராதிகா மேடம் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. எனக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க எனக்கு ஜூனியராக இருந்தவங்க இருந்தாலும் அவங்க வந்து சில நேரங்களில் ஒரு சீன் என்னோட நல்லா பண்ணும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது என்னோட அதுதான் புத்திசாலித்தனம். அது அவங்ககிட்ட பிடுங்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ வாணிராணி இது சில நேரங்களில் இந்த பிரியமன் அப்படின்னு ஒரு சீன் வரும், அது பிடிக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும், அது பிடிக்கும். நான் வந்து பொம்மலாட்டம் நிறைய பார்த்துருந்தேன் நான் நடித்த சீரியல். ஸோ அது கொஞ்சம் அப்போ பார்த்துருந்தேன். சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமாக இருக்கும், பல வருஷமாக சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது பிளான் எதுவும் இருக்கா அந்த டைரக்ட் பண்ணணும் படம்? எனக்கு ஆக்சுவலாக நிறைய பிளான்ஸ்லாம் இருந்தது, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நிறைய பிளான்ஸ் இருந்தது அது இதுன்னு. இப்போ எந்த ஒரு பரவச நிலைமைக்கு எப்படி வந்துட்டேன்னா நான் வந்து என்ன நடக்குமோ நடக்கட்டும், நான் என் வேலையை ஒழுங்காக பண்ணுறேன். பட் ஏன்னா எதுவுமே வந்து இன்னைக்கு ஹெல்த்தியாக இல்லாதனால இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட். ஓகே எல்லாமே இருக்குது, பண்ணால் நல்லா பண்ணணும், அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என் டெலிவிஷன் போகிற டென்ஷனில் என்னால் இது பண்ண முடியல. ஸோ இது மேக் ஏ வைல் சன்ஷைன்ஸ்ன்ற மாதிரி இதில் டெலிவிஷன் ஒன்று எத்தனை நாள் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இது இருக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் இது இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போக முடியும். ஸோ இப்போ என்னன்னா எனக்கு படத்தை ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அண்டு சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்லும் போது தெரிஞ்சு எவ்வளோ அண்டர்ஸ்டிங்கான ஒரு கப்பல். ஆனால் நாங்கள் வந்து இது February 14th தான் போட்டுருந்துருக்கணும். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஒன்று திருப்பி நான் சொன்னேன், இந்த மேட் ஃபார் ஈச் அதர் இவங்க தான் கடவுள். அந்த குடும்பம்லாம் சத்தியமாக லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. கன்ஃபார்மாக எல்லா வீட்லையும் இருக்கிற பிரச்சனை எங்கள் வீட்டில் இருக்கும், நாங்களும் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம். என்னன்னா ஒருத்தர் சில டைம்ஸை விட்டு கொடுக்காம இருந்து போனால் வாழ்க்கை ஓகே, அவ்வளோதான். தவிர என்கிட்ட ஏகப்பட்ட மைனஸ் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் எல்லா ஃப்ளாஸும் இருக்கும், அது ஒருத்தர் மன்னிச்சு போகிறது தான் வாழ்க்கை. தவிர பர்ஃபெக்ட்டு இவங்க தான் கரெக்டு அப்படிலாம் கிடையாது. அதுதான் லைஃபு. சும்மா ஒன்று பார்த்தேன், இவங்களை பார்த்தோன்னே பட்டாம்பூச்சி சுற்றிச்சு, ஒரு வெங்காயமும் பட்டாம்பூச்சும் சுற்றது ஒன்றும் சுற்றாது. எனக்கு என்னன்னா இப்போ இவங்க வேலையை இவங்க பார்க்குறாங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். அதுக்காக நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை, எங்களுக்குள்ள சண்டையே இல்லை அப்படின்னு சொன்னால் போய் சொல்கிறோம் அர்த்தம். இதெல்லாம் மீறி தான் நம்ம அப்பா அம்மா அப்படி தான் இருந்தாங்க, நம்ம தாத்தா பாட்டி எப்படி தான் இருந்தாங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். ஸோ டிவிக்கு முன்னாடியோ சினிமாவுக்கு முன்னாடியோ நாங்கள் வந்து எப்படி இப்போ கப்பல் அது நம்மளுக்கு செல்ஃப் இருக்காது, அந்த மாதிரி ஆளும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக அதுதான். இன்றைக்கி வரைக்கும் நல்லா போகுது, நாளைக்கும் நல்லா போகும், கடவுளை நம்புகிறோம். ஃபுல்லாக பெரிய ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ கஷ்டங்கள் இந்த சீரியல் ஃபீல்டில் இருந்தாலும், பல எதிரிகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் டேக்கிள் பண்ணிவிட்டு போகிறதுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து இன்னும் நிறையா மக்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறையா வீட்டில் இருக்க ஆன்டிஸ்ட் நினைக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன குறைன்ற அவங்க வாழ்க்கையில் அப்படி இருக்காங்க, வாழ்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படின்வாங்க. அண்டு நிறைய விஷயங்கள் மாறும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி. அண்டு நன்றி.